ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராவின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்பில் தொடர் காணொலிகளாக கொடுத்து விடுகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடமும் மருத்துவமும் 12 ராசிகளில் மேஷம் முதல் மேனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் 6ஆம் இடமாகவோ அல்லது 6ஆம் பாவகமாகவோ வரும் பொழுது அது சார்ந்த உடல் உறுப்புகள், அந்த உடல் உறுப்புகளில் ஏற்படும் நோய்கள், அந்த நோய்களுக்கு உதவி புரியும் உணவுகள் மற்றும் அதற்கு நிவாரணத்தை தரும் பரிகாரங்கள், அதற்கடுத்து அதற்கான மருத்துவம், அதற்கான முத்திரைகள் சம்பந்தப்பட்ட 4 விதங்களில் அதற்கான நிவாரணத்தை தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப லக்கணம். இது ஒரு காற்று ராசி. இந்த காற்று ராசியில் ஒருவர் பிறந்தார்களே ஆனால் இவர்களுக்கு தாந்திரிகம் சம்பந்தப்பட்ட முறைகள், வைத்தியம் அல்லது நிவாரணம் என்பது இவர்களுக்கு சுலபமாக அமைகிறது. இவர்களுக்கு தான் பாடம் போடுவது, இந்தரம் கட்டுவது மற்றும் மந்திர உச்சாடனம் சம்பந்தப்பட்ட அல்லது யாக பூஜைகள் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் இவர்களுக்கு சாலச் சிறந்ததாக அமைகிறது. ஆக மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களும் நெருப்பு ராசிகளும் இல்லாமல் போயிருந்தால் யாக பூஜைகள் என்பது இந்த உலகத்தில் இல்லாமலேயே போயிருக்கும். ஏனென்று கேட்டால் இவர்கள்தான் முழுமையாக அதன் மூலமாக நிவாரணம் பெறுகிறார்கள். அதில்தான் இந்த 3 ராசியில்தான் மிகப்பெரிய சக்தி கொண்ட அளப்பரிய வினோதங்களை கொண்ட ராகுவனுடைய நட்சத்திரம் நடு நட்சத்திரமாக அமைகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக இந்த கும்பலக்கணம் ஒரு காற்று ராசி. இந்த காற்று ராசியில் அதிகமாக பங்கெடுத்துக்கொள்ளும் உறுப்புகள் அல்லது அந்த காற்று ராசிக்குரிய உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது கணுக்கால், பாதம், இரத்த ஓட்டம், கணுக்கால் எலும்பு, சுவாசக்கோளாறு, ஆஸ்துமா, மூச்சுத்திணறல், தலையில் காலையில் எழுந்தது மூச்சு விட சிரமப்படுதல், வெரிகோஸ் வெயின் என்ற நரம்பு முடிச்சு நோய்கள், தொடர் தும்மல், வாயு தொல்லைகள், வயிறு வீக்கம், வயிறு இறக்கம், தோல் வகை நோய்கள், நகக்கண்ணில் வலிகள், தசை இறுக்கம், குஷ்டம், அலர்ஜி, மனநோய் பாதிப்பு, தேவையில்லாத கனவுகளால் வரக்கூடிய பயம், சைனஸ் மற்றும் சைனஸ் வகை நோய்கள் அனைத்தையும் இந்த கும்பம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது அல்லது சுட்டி காட்டுகிறது. இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் 2 பாத நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டது அல்லது செவ்வாயினுடைய தன்மையோடும் சனியினுடைய வடிவத்திலேயும் இந்த நோய் வெளிப்படுகிறது. அடுத்து ராகுனுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் ஏற்படக்கூடிய அல்லது சுவாதி நட்சத்திரத்தால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் சுவாசம் சம்பந்தப்பட்டது. அதே சமயத்தில் இதுதான் என்று அடையாளம் காட்ட முடியாது உணர்வுகள் மூலமோ அல்லது உள்ள எண்ணங்கள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய நோய்கள் அனைத்தும் பயப்படுவது, அதே சமயத்தில் கற்பனை பயம் போன்ற அளவற்ற நிறைய தொந்தரவுகளை அடையாளம் காட்டக்கூடியது இது இந்த சதய நட்சத்திரம். அந்த சதய நட்சத்திரத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் என்று பார்க்கும் பொழுது அதற்கு சுலபமாக நம்மை சுற்றியே வைத்தியம் இருக்கும். அதே சமயத்தில் நாம் வெளியில் தேடிக்கொண்டு ரொம்பவும் சிரமப்பட்டு அலைந்து தெரிந்து கடைசியில் நம்மை சுற்றி இருக்கும் இடத்திற்கே வந்து அந்த நோய்க்கான நிவாரணத்தை நடைமுறையில் நிவர்த்தி செய்து கொள்வதற்கான வழியை உண்டு பண்ணி தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், நரம்பியல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இரத்தத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தினுடைய தன்மை மற்றும் காற்றினுடைய தன்மை சார்ந்த தகவல்கள், இது இல்லாமல் இயல்பாக சுருங்கி விரியும் தன்மையுள்ள இதயங்கள் மற்றும் நுரையீரல்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை இந்த ராசியில் சுலபமாக தந்து விடுகிறது. அதே சமயத்தில் இதில் பாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள். ஆனால் இது பாரம் என்று பார்க்கும் பொழுது மீனத்துக்கு போய்விடுகிறது. அதே சமயத்தில் இது கணுக்காலுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட கெண்டைக்கால் சம்பந்தப்பட்ட வியாதிகளை அதிகமாக காட்டுகிறது. இதில் புதனுடைய சம்பந்தம் இருக்கும் பட்சத்தில் செவ்வாயும் புதனும் ராகும் சம்பந்தப்படும் பொழுது வெரிகோஸ் வெயின் என்ற நரம்பு முடிச்சு நோய்கள் அதிகமாக தென்படுகிறது. இது கால்களினுடைய பின்பக்கம், கால்களினுடைய
ஓரங்களில் இருபக்கமும் அமைந்து விடுகிறது. அதே சமயத்தில் முன்பக்கம் பெரிதாக பாதிப்பை தருவதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த வெரிகோஸ் வெயின் என்று சொல்லக்கூடிய நரம்பு முடிச்சுகளில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்தில் நரம்புகள் உப்பி அதில் இரத்தம் தேங்கி அந்த இரத்தம் நிறம் மாறி பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தருகிறது. இறப்பை தருவதில்லை, ஆனால் இறப்புக்கு நிகரான வேதனையை தந்து விடுகிறது என்பது வெரிகோஸ் வெயின் நடைமுறையில் நிறைய பேருக்கு பார்த்துருக்கிறோம். ஆக தோல் நோய்கள் சம்பந்தப்பட்டது, வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்டது, ஆஸ்துமா சம்பந்தப்பட்டது, மூச்சு குழல் சம்பந்தப்பட்டது, இது இல்லாமல் இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை இந்த கும்பலக்கணம் என்பது சுலபமாக அடையாளம் காட்டிவிடுகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு கும்பலக்கணத்தில் சனி சம்பந்தப்பட்ட கிரகங்களோ அல்லது ராகு கேது சனி செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் முழங்காலுக்கு கீழ் கணக்காலுக்கு மேல் நிறைய நண்பர்களுக்கு கால் உடைந்திருக்கிறது, எலும்பு விரிசல் ஏற்பட்டு பலமான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. இது சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உள்ளே உலோகத்தை வைத்து அதே சமயத்தில் பிளேட் வைத்து உள்ளே ஆணி போடுவது போன்ற தொந்தரவுகளை நடைமுறையில் பார்க்கிறோம். இன்று கூட ஒரு நண்பரினுடைய ஜாதகம் வந்தது. அது முழங்காலுக்கு கீழ் கணுக்காலுக்கு மேல் ஏற்கனவே உள்ளே பிளேட் வைத்திருந்து இன்று போய் சமீபத்தில் போன வாரத்தில் சென்று சிகிச்சை செய்து மற்றும் மறுபடியும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய உலோகத்தை நீக்கியிருக்கிறார்கள் என்பது சார்ந்த தகவல் இருக்கிறது. அந்த தகவலை அடுத்து நோய்கள் சம்பந்தப்பட்ட அல்லது ஒவ்வொரு நோய்களும் அதற்கான காலகட்டத்தும் அல்லது எந்த நோய் எந்த தசாபுத்தியில் வந்தது என்பது சார்ந்த தகவலை தரும் பொழுது அடுத்து வரக்கூடிய தகவலில் பார்ப்போம். அதே சமயத்தில் இதற்கான உடல் உறுப்புகளை சமன்படுத்துவதற்கான உணவுகள் என்பது அதிகமாக கொழுப்பு சத்து இல்லாத பொருள்கள், அதே சமயத்தில் துவர்ப்பு தன்மை உள்ள பொருள்கள், இது இல்லாமல் காய்கறிகள், பழங்கள் மற்றும் குறுந்தானியங்கள், சிறுதானியங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அனைத்தும் மிக உதவிகரமாக அமைகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இந்த நோய்க்கான பரிகார தேவதைகள் என்று பார்க்கும் பொழுது தரைமட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் 500 அடிக்கு மேல் உள்ள மலையில் உள்ள அத்தனை தெய்வங்கள் இவர்களுக்கு முழுமையாக உதவி செய்கிறது. இது இல்லாமல் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற மலை மீது இருக்கும் தெய்வங்கள், அதே சமயத்தில் ராகுவனுடைய ஆதிக்கம் பெற்ற நடுக்காட்டில் இருக்கும் தெய்வங்கள், அதாவது மலையில் இருக்க தெய்வங்கள் இவர்களுக்கு உதவிகரமாக அமைகிறது. அதே சமயத்தில் ராகுவனுடைய ஸ்தலம் என்று பார்க்கும் பொழுது காற்று சம்பந்தப்பட்ட ஸ்தலங்கள், அதாவது காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம் போன்ற தெய்வங்கள் இவர்களுக்கு உறுதுணையாக அமைகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். ஆக உணவு, காற்று, அதே சமயத்தில் உணவு, பரிகாரம், தெய்வங்கள், நோய்கள், உறுப்புக்கள், அடுத்து முத்திரை மருத்துவம் என்று பார்க்கும் பொழுது இதில் ஜின் முத்திரை அழகாக வேலை செய்கிறது. அதே சமயத்தில் பிராண முத்திரையும் அதையும் அடுத்து பிருத்திவி முத்திரையும் மிக சாலச்சிறந்த நோய் நிவாரணியாக இருக்கிறது. அதே சமயத்தில் இதில் ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் ஆகச்சிறந்த நிவாரணமாக அருமையான தூக்கமே முதலில் தேவைப்படுகிறது. அந்த தூக்கத்தை தரக்கூடியது ஆகாய முத்திரை என்று சொல்லக்கூடிய ஆல்கா நடுவிரலுடைய நுனியையும் கட்டை விரலுடைய நுனியையும் சேர்த்து ஒன்றாக தொடுமாறி வைத்து மற்ற விரல்கள் மூன்றையும் நேராக நீட்டி கையை மேல் நோக்கி இருக்குமாறு வைத்துக்கொண்டு தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி அமர்ந்தவாறு காலை மாலை 15 நிமிடம் அல்லது இரவு மட்டும் உறங்குவதற்கு முன் சாப்பிட்ட பிறகு ஒரு 90 நிமிடம் கழித்து ஒரு 15 நிமிடம் உங்களால் இந்த முத்திரையில் அமர முடியுமானால் உங்களுடைய நோயிலிருந்து ரொம்ப வேகமாக நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தரும் என்று கூறி மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.